அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பில் பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதின அன்னை மொழியே அப்படிங்கிற கவிதையை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் மொழியின் தொன்மையையும் சிறப்புகளையும் பற்றி பின்வரும் பாடல்களில் பார்ப்போம். அழகார்ந்த செந்தமிழேங்கிற தலைப்பு கீழே உள்ள பாடலை பார்ப்போம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசே. பாடலோட விளக்கத்தை பார்ப்போம். என் தாய்மொழியே, அழகிய செழுமை மிக்க தமிழே, பழமையான காலத்திற்கு முன்பே தோன்றிய நறுமணமிக்க கனியே என்று தமிழ் மிகவும் தொன்மையானது என்பதை குறிப்பிடுகிறார் கவிஞர். கடல் தளம் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து நின்று இந்த மண்ணுலகையை ஆட்சி செய்த பெருமைமிக்க பேரரசே. அதாவது கடலால் அழிந்த குமரி கண்டத்திலும் தமிழின் ஆட்சி நீடித்திருந்தது என்பதை கவிஞர் பாடுகிறார். அடுத்த பாடல் வரிகளை பார்ப்போம். தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மன்னுஞ் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. பாடலோட விளக்கத்தை பார்ப்போம். பாண்டிய மன்னனின் மகளே, உலக பொதுமறையான திருக்குறளின் பெரும்புகழை கொண்டவளே, சங்க இலக்கியங்களான 10 பாட்டு, 8 தொகை, 18 கீழ்கணக்கு நூல்களில் நிலை பெற்ற சிலப்பதிகாரம், அழகான மணிமேகலை என உன்னுடைய சிறப்புகளை நினைத்து தலைவணங்கி உன்னை வாழ்த்துகிறோம் என்கிறார் கவிஞர். செப்பரிய நின் பெருமை அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே உள்ள பாடலை பார்ப்போம். செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். பாடலோட விளக்கத்தை பார்ப்போம். செழுமை மிக்க தமிழானது என்னோட உள்ளத்தில் கலந்திருக்கிற உயிரை போன்றது என்கிறார் கவிஞர். தமிழோட பெருமைகளை என்னுடைய நாக்கு எவ்வாறு விரிவாக எடுத்துரைக்கும், அதாவது தமிழின் பெருமையை விவரிக்க முடியாத அளவு பெரியது என்று கூறுகிறார் கவிஞர். தமிழுக்கென தனித்துவமான பலம் பெருமையும் சிறந்த இலக்கிய வளங்களும் வியக்கத்தக்கவை. தமிழ் நீண்டகால நிலைத்த தன்மையையும் பிற மொழியினர் பாடிய புகழுரைகளும் எனக்குள் பெரும் வியப்பை ஏற்படுத்துகின்றன என்கிறார் கவிஞர். அடுத்த பாடல் வரிகளை பார்ப்போம். உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூலச் செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. பாடலோட விளக்கத்தை பார்ப்போம். என்னோட உள்ளத்தில் தமிழ் மீதான உணர்வு மேலோங்கி காணப்படுது அப்படின்னு சொல்கிறார் கவிஞர். அது நெஞ்சுக்குள்ளே நெருப்பை மூட்டுகிறது. ஒரு தேனி செந்தாமரை மலரில் உள்ள தேனை பருகி அதோட சிறகுகளை அசைச்சு மகிழ்ந்து பாடுகிறது. அந்த தேனியை போல நாங்களும் உன்னுடைய தேன் போன்ற சுவையை அனுபவித்து எங்கும் உன்னுடைய பெருமையை முழங்க பாடுகிறோம். தனிச்சிறப்பு வாய்ந்த தமிழை போற்றி புகழ்வதையே நாங்கள் முதன்மையாக கொள்கிறோம் என்று சொல்லி முடிக்கிறார் கவிஞர் அவர்கள். நூல்வெளி பார்ப்போம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட கனிச்சாறு தொகுதி 1ங்கிற தொகுப்பில் உள்ள இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள். தமிழ்தாய் வாழ்த்து, முந்தோற்றோம் யாண்டும் அப்படிங்கிற பாடல்களை பார்த்தோம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தான் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர். துரை ராசமாணிக்கம் என்பது தான் இவரோட இயற்பெயர். இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரோட திருக்குறளின் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரோட நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. நன்றி.